ஹே ஹாய், இந்த மாதிரி பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போல் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் யூஸ் பண்ணாத சாஃப்ரானில் செஞ்ச கேசரி எப்படி பண்ணணும்னு பார்ப்போம் வாங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேசரிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பவுலில் மெஷர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பாதி நெய் பாதி எண்ணெய் ரெண்டும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பவுலில் ஃபுல்லாக வர்ற மாதிரி எடுத்து அதை பாத்திரத்தில் சூடு பண்ணி நல்லா ஹீட் ஆனதும் அதில் பாதியை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் முந்திரி உலர் திராட்சை வறுத்துட்டு இதோட அந்த பவுலில் மெஷர் பண்ண ஒரு கப் ரவை சேர்த்து நல்லா வறுபட்டதும் ஒரு பிச் குங்குமப்பூ ஒரு கப் ஜீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பவுலில் 2 கப் அளவு சூடான தண்ணி சேர்த்து கைவிடாமல் கிளறுங்க. இதோட கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஜீனி இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கன்சிஸ்டன்சிலே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து பேலன்ஸ் இருக்க நெய் எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் யூஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான கேசரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.